இந்த வீடியோவில் இந்த Z என்ற கலப்பெண்ணின் நியம பாதையை இந்த தரப்பட்டுள்ள இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டீசியன் வடிவத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z plus I ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் 1 என்பதை வந்து நம்ம சுருக்கி அதனோட நியம பாதையை கண்டுபிடிக்கலாம். அது முதல்ல Z ஈக்குவல் டு X plus IY அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தரப்பட்ட கணக்கை இந்த இடத்துல எழுதி இதுல Z ஓட பிளேஸ்ல Z ஓட மதிப்பான X plus IY Z ஓட இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். therefore X plus IY plus I இந்த இடத்துல அதே போல இந்த இடத்துக்கு என்ன வரும்னா இந்த Z இன் மதிப்பு X plus IY எழுதி -1 அப்படின்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் தனித்தனியா பிரிச்சு எழுதும்போது இங்க மெய்ப்பகுதி X, இங்க கற்பனை பகுதியில இந்த I பொதுவா வெளியே எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டுக்குள்ள Y plus 1 அப்படின்றது இதனோட கற்பனை பகுதி. அதே போல இந்த மாடுலஸ்க்குள்ள மெய்ப்பகுதி கற்பனை பகுதி தனித்தனியா எழுதணும்னா X -1 I இல்லாத இந்த ரெண்டு நம்பர்களையும் மெய்ப்பகுதியா தனியா பிராக்கெட் போட்டு எழுதிட்டு இதுல இருக்கக்கூடிய கற்பனை பகுதி பாத்தீங்கன்னா பிளஸ் IY மட்டும்தான். therefore இப்போ மாடுலஸ் இந்த பக்கம் உள்ள இந்த மாடுலஸ் வேல்யூக்கு இந்த பக்கம் உள்ள மாடுலஸ் வேல்யூ சமம் அப்படின்னு கொடுத்துருக்கு. மேலும் இதை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்ல ரெண்டு பக்கமும் மாடுலஸ்க்கு ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு அதுல இருந்து நேரடியா என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு Z ஈக்குவல் டு X plus IY அப்படின்னு ஒரு கலப்பெண் இருந்தா அதனோட மாடுலஸ் Z மதிப்பு நமக்கு தெரியும். மாடுலஸ் Z மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெய்ப்பகுதியை வர்க்கப்படுத்தணும். அதே போல கற்பனை பகுதி I பக்கத்துல உள்ளதை வர்க்கப்படுத்தி கூட்டி ரூட் எடுக்கணும். இப்போ இது ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தும் பொழுது மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்னா இந்த பக்கம் வர்க்கப்படுத்தும் போது இந்த ரூட் கேன்சல் ஆயிடும். நேரடியா இந்த X ஸ்கொயர் பிளஸ் Y ஸ்கொயர் வரும். therefore Z equal to X plus IY அப்படின்னு ஒரு கலப்பெண் கொடுத்தா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்னா அதனோட மெய்ப்பகுதியும் பிளஸ் கற்பனை பகுதியும் வர்க்கப்படுத்தி கூட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். இங்க கூட மாடுலஸ் ஒரு மட்டு மதிப்புக்கு வர்க்கம் கொடுத்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல உள்ள மெய்ப்பகுதியை ஸ்கொயர் பண்ணணும். இங்க உள்ள மெய்ப்பகுதி X ஸ்கொயர் பிளஸ் கற்பனை பகுதி Y plus 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே போல இந்த மாடுலஸ்ல மெய்ப்பகுதி X minus 1 ஹோல் ஸ்கொயர் கற்பனை பகுதி Y ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். நேரடியா இந்த மாடுலஸ் போயிடும்னு அர்த்தம் வர்க்கப்படுத்தும் பொழுது. அப்ப அதுக்கு அடுத்ததா இந்த இடத்துல X ஸ்கொயர் இது A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து பயன்படுத்தி விரிவுபடுத்தி இருக்கோம். அதே போல இங்க A minus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தி விரிவுபடுத்தி இருக்கோம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் A plus B அப்படின்னு சொன்னா பிளஸ் 2 அப்படின்னு வரும். இங்க A minus B னா -2 ஓட A மதிப்பையும் B மதிப்பையும் பெருகும். மற்றபடி A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் காமன் தான். therefore அதை பயன்படுத்தி இதை விரிவுபடுத்திடலாம். விரிவுபடுத்தின பிறகு பொதுவான எண்களை அடிச்சிடலாம். ரெண்டு பக்கமும் உள்ள பொதுவான எண்கள் இங்கே X ஸ்கொயர் இருந்து இங்கேயும் X ஸ்கொயர் இருந்தா ரெண்டையும் இங்கேயே கேன்சல் பண்ணி காட்டிக்கலாம். மீதம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2y இங்க வலது பக்கம் -2x கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த 2y இந்த -2x ஆனது இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 2x மாறி போயிடுது. 2x plus 2y equal to 0 அப்படின்றது தான் அப்படின்னு இருக்கு. இதை மறுபடியும் சுருக்கலாம். எல்லாத்தையும் 2ஆல வகுத்தோம்னா x plus y equal to 0 என்பது தான் இந்த கணக்குக்கு தேவையான நியம பாதை. இதே போல நான்காவது கணக்குல எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Z bar equal to Z inverse அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம Z equal to X plus IY அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்ததா Z bar equal to Z barனா Z என்ற கலப்பெண்ணின் இணையன் என்ன வேணும்னா பிளஸ் ஐ மைனஸ் ஐயா மாத்தோம். therefore Z equal to X plus IY இருந்தா Z bar equal to X minus IY. Z bar equal to Z inverse அப்படின்னு கொடுத்துருக்கு. Z inverse equal to என்ன? Z inverse எப்படி எழுதலாம்னா 1/Z ன்னு எழுதிக்கலாம். therefore அடுத்த ஸ்டெப்ல இதை 1/Z ஓட மதிப்பு X plus IY ன்னு எழுதிக்கலாம். therefore இங்க Z inverse-க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மதிப்பை எடுத்துட்டு போயிட்டு இங்க எழுதிக்கலாம். therefore Z inverse equal to X plus IY னோ Z bar ஓட மதிப்பு X minus IY னோ எழுதிடுவோம். இங்க வகுத்தல்ல உள்ள X plus IY இடது பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கலா மாறி போயிடும். therefore இது பெருக்கலா மாறிச்சுன்னா X plus IY into X minus IY equal to 1. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கலப்பெண்ணும் அதனோட இணை எண்ணும் பெருக்கல்ல இருக்கு. அப்போ ஒரு கலப்பெண்ணும் அதனோட இணை எண்ணும் பெருக்கல்ல இருந்தா அதனோட ஆன்சர் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம்னா அதனோட மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் வர்க்கப்படுத்தி கூட்டினா போதும். therefore இங்க மெய்ப்பகுதி X ஸ்கொயர் இங்க கற்பனை பகுதி Y ஸ்கொயர் X ஸ்கொயர் பிளஸ் Y ஸ்கொயர் அப்படின்னு போட்டா போதும். அப்ப இந்த கணக்கோட நியம பாதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா X ஸ்கொயர் பிளஸ் Y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்பது இந்த கணக்கின் நியம பாதை. அதுபோல இப்ப இதுல கொடுக்கப்பட்டுள்ள இந்த நியம பாதை சார்ந்த கணக்குகளை நல்லா பயிற்சி எடுத்து விரைவா ஆன்சர் செய்ய வாழ்த்துக்கள்.